மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தினால் நேற்று மாலை 21 ஊடக சந்திப்பொன்று வாழைச்சேனையில் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற திருநீற்றை பற்றியும் கேவலமான வார்த்தைகளை முகநூலில் பதிவிட்டமையை கண்டித்து அவருக்கு எதிரான இந்து சமய கலாச்சார அமைப்பு மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்லாத பட்சத்தில் நியாயம் வேண்டி தங்கள் வீதியில் இறங்கி போராட போவதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். அவர் பேசுகின்ற வார்த்தை சைவ குருமார்கள் இந்து குருமார்கள் அனைவரையும் தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தைகளை வெளியிட்டுள்ளார். ஆகவே இந்த புனிதமான திருநீற்றையும் அணிகின்ற சைவ மக்களையும் அந்தணர்களாக இருக்கட்டும் அல்லது சைவ சமய தீட்சை பெற்றவர்களாக இருக்கலாம், ஆலய தர்மகர்த்தாவாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் எங்களது சமயத்திலேயே சமய தீட்சை பெற்றவர்களாகும். இவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் திருநீற்றை பூசுகின்ற வழக்கம் இருக்கின்றது. நாங்கள் அறியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அவர் இதை பேசிக் கொண்டிருக்கின்றார் பாருங்கள். இப்படியான விடயங்கள் இவர் போடுவதற்கு நாங்கள் வன்மையாக இந்த கல்குடா குருமார் சங்கம் கண்டிக்கின்றோம். எனவே இந்த அர்ஜுனா எம்பி ஆனவர் உண்மையிலே அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர். இவர் இப்படியான கேவலமான விடயங்களை பேசுவது மிக மிக கண்டிக்க வேண்டிய விஷயமாகும். எனவே இப்படியான விடயங்களை அவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு எங்களுடைய இலங்கை வாழ்கின்ற உலகில் வாழ்கின்ற அனைத்து சைவ அமைப்புகள் யாவும் இதனை வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் இவருக்கு. எனவே இவர் கடந்த சில நாட்களிலே இப்படியான விடயங்களை பேசிக்கொண்டு வருகின்றார். இதனை அவர் உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லாமவிட்டால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருமார்களும் நாங்கள் வீதியில் இறங்க உலகமெல்லாம் இந்த வேளையிலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தின் மூலமாக ஒரு ஊடக சந்திப்பை உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து எமது இந்து சமய சைவ சமயத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலே சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி வருகின்றார் சமூக வலைத்தளங்களில். அந்த வகையில் அவர் தற்பொழுது இரண்டு தொடர்பாக எமது சைவ குருமார் சங்கமானது பகிரங்கமான ஒரு கண்டனத்தை அவருக்கு தெரிவிப்பதோடு எமது இலங்கை நாட்டினுடைய அதிமிகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அவருக்குரிய தகுந்த தண்டனை வழங்குவதோடு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனைய எமது சமயம் சார்ந்த சகல அமைப்புகளும் இவருக்கு எதிரான போராட்டங்கள் கண்டனங்களை விடுத்து இவர் இவ்வாறு எமது மதத்தை மட்டுமல்லாமல் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் அறியத்தந்து தற்பொழுது நாட்டிலே சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி இதற்கு உடனடியான ஒரு தீர்வை தருவார். ஏனெனில் அவர் இனவாதம் மதவாதம் இல்லாமல் இந்த நாட்டை நல்ல முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார். எல்லா மக்களாலும் இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், பௌத்த மக்கள் எல்லா மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழிவாக பேசியிருக்கின்ற இந்த ராமநாதன் அர்ஜுனா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஜனாதிபதி உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு
எமது குருமார்களும் ஒன்றிணைந்து அவருக்குரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பார்வதிபதேம் ஹர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றே கல்குடா வலய குருமார் சங்கத்தினூடாக நாங்கள் ஒரு கண்டன அறிக்கையை விடுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த கண்டன அறிக்கையானது நேற்றைய முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எமது இந்து சமயத்தை பற்றியும் நாங்கள் புனிதமாக அணிகின்ற எம்பெருமானுடைய அந்த சின்னமான திருநீரை அணிகின்ற விடயம் பற்றியும் எங்களுடைய குருமார்களை பற்றியும் கேவலமான இழிவான வார்த்தைகளை பேசி தனது முகநூலிலே பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலே இவர் ஒரு பொறுப்புமிக்க பாராளுமன்ற உறுப்பினர், அதைவிட ஒரு வைத்தியர் கூட. இந்த அறிவு உள்ள மனிதனார் எங்களுடைய சமயத்தை பற்றி பேசுவது என்பது இது மிகவும் பொருத்தமில்லை.